வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு வீடியோல நான் பேச போறது இந்தியன் பார்மசி செக்டர்ல இருந்து டாப் 3 லார்ஜ் கேப் ஃபார்மா ஸ்டாக்ஸ்ல ஒண்ணுதான், திவிஸ் லேபரேட்டரிஸ். வாட் தே டூ, அவங்க பைப்லைன் எப்படி இருக்கு, அனலிஸ்ட் கான்சென்சஸ் என்ன, 1 இயர் பெர்ஃபார்மன்ஸ் growth ட்ரிகர்ஸ் அண்ட் ரிஸ்க் எல்லாத்தையும் ஃபேக்சுவலா பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. ரீசன் என்னன்னா, லாஸ்ட்ல செக்டார் லெவல் ரிஸ்க் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லணும். திவிஸ் லேபரேட்டரிஸ், என்எஸ்சில திவிஸ் லேப், ஒரு ஹைதராபாத் பேஸ்ட் கம்பெனி. இந்தியாவோட லார்ஜஸ்ட் பியூர் பிளே ஏபிஐ அண்ட் கான்ட்ராக்ட் டெவலப்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன் கம்பெனி. கிட்டத்தட்ட 30 வருஷமா சிடிஎம்ஓ பிசினஸ்ல இருக்காங்க. சிம்பிளா சொன்னா, வேர்ல்டோட லீடிங் ஃபார்மா கம்பெனிஸ்க்காக காம்ப்ளெக்ஸ் கெமிஸ்ட்ரி, கஸ்டம் சிந்தசிஸ் அண்ட் ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ஸ் மேனுஃபேக்சர் பண்றாங்க. கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தா, கரண்ட் ஷேர் பிரைஸ் அரௌண்ட் 8,275 rupees, 52-week high around 8,585 rupees, 52-week low around 5,636.50 rupees. Market cap almost 2,19,675 crore rupees. இது இந்தியா ஃபார்மா இண்டஸ்ட்ரியில செகண்ட் லார்ஜஸ்ட். PE ரேஷியோ அரௌண்ட் 75. பிரீமியமா ட்ரேட் ஆகுது. லேட்டஸ்ட் குவார்டர் ஃபினான்ஷியல்ஸ், Q1 financial year 2027 ரிசல்ட்ஸ் August 1, 2026 அன்னைக்கு வெளியான திவிஸ் லேப்ஸோட Q1 financial year 27 ரெவென்யூ பத்தி பார்க்கலாம். ரெவென்யூ 3,080 crore rupees. Last year, இதே குவார்டர்ல 2,410 crore rupees, 27.8% increase. EBITDA 1,255 crore rupees, 72.2% increase ஆயிருக்கு. Consolidated net profit 902 crore rupees. Last year ஓட 545 crore rupees கூட கம்பேர் பண்ணா 65.6% increase. Earnings per share 33.95 rupees. Last year 20.49 rupees. So all around செம ரிசல்ட்ஸ். பைப்லைன்ல என்ன இருக்கு? அமெரிக்கா அண்ட் யூரோப்ல Ozempic, Wegovy and Mounjaro டயபிட்டிஸ் அண்ட் வெயிட் லாஸ் மருந்துகளுக்கு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு. பாட்டில் நெக் என்னன்னா, இந்த மருந்துகளை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு தேவையான ஆக்டிவ் மூலப்பொருட்கள், அதாவது ஏபிஐஸ், கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் முறையில உருவாக்குறது ரொம்பவே கஷ்டம். சோ திவியோட அட்வான்டேஜ் என்னன்னா, இவங்க இப்போ ஒரு பியூர் பிளே ஏபிஐ அண்ட் கஸ்டம் சிந்தசிஸ் பார்ட்னரா வேர்ல்ட்ல இருக்கிற பிக் ஃபார்மா கம்பெனிஸ்க்கு இந்த பெப்டைட் ஏபிஐ சப்ளை பண்ண தேவையான மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. திவிஸ் மத்த கம்பெனி மாதிரி பாதியில இருந்து வேலையை தொடங்கல. அவங்க பேக்வர்ட் இன்டகிரேஷன் மூலமா அடிமட்டத்துல இருந்து எல்லா வேலையும் ஓனா பண்றாங்க. பெப்டைட் மருந்துகளை தயாரிக்க தேவையான ப்ரொடெக்டட் அமினோ ஆசிட்ஸை இவங்களே சொந்தமா லேப்ல ரெடி பண்றாங்க. இதனால சைனா கிட்டயோ இல்ல வேற ஃபாரின் சப்ளையர்ஸ் கிட்ட ரா மெட்டீரியல்ஸ் வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. இது எண்ட் டு எண்ட் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை ரொம்ப கம்மியாக்கும், குவாலிட்டியும் பக்காவா இருக்கும். இது போக 18 to 20 ப்ராஜெக்ட்ஸ் ஆல்ரெடி கமர்ஷியலைசேஷன்ல இருக்கு. நியூட்ராசியூட்டிகல்ஸ் ஏபிஐ பிசினஸ் யூஎஸ் பிராண்டட் நியூட்ரிஷன் மார்க்கெட்டுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது. முன்னாடி திவிஸ் லேப்ஸ் பல்க் விட்டமின்ஸை மொத்தமா செல் பண்ணாங்க. இப்போ அவங்க ரா மெட்டீரியல்ஸை மட்டும் விற்கல, அதிக மார்ஜின் தரக்கூடிய கஸ்டமைஸ்ட் இன்கிரீடியன்ட் சொல்யூஷன்ஸ் அண்ட் ஹை வேல்யூ ஃபார்முலேஷன்ஸை அமெரிக்கன் பிராண்ட்ஸுக்கு நேரடியா சப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. சைனா +1 ஸ்ட்ராட்டஜி. குளோபல் ஃபார்மா கம்பெனிஸ் சைனாக்கு ஆல்டர்னேட்டிவா இந்தியாவை குவாலிஃபை பண்றாங்க. அதுல திவிஸ் டைரக்ட் பெனிஃபிஷியரி. அனலிஸ்ட் கான்சென்சஸ் இது கொஞ்சம் மிக்ஸ்ட். 30 அனலிஸ்டோட ஆவரேஜ் ரேட்டிங் ஹோல்டு. டார்கெட் அரௌண்ட் 7,089 rupees. ஆனா ரீசெண்டா ஸ்ட்ராங் Q1 financial year 27 ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் நிறைய புரோக்கரேஜஸ் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. ஸ்ட்ராங் Q1 financial year 27 ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் நிறைய புரோக்கரேஜஸும் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. ஷேர் கான் பை ரேட்டிங் கொடுத்து டார்கெட் 7,375 ரிவைஸ் பண்ணிருக்காங்க. சாய்ஸ் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் ரெவென்யூ CAGR 20.8% ஃபினான்ஷியல் இயர் 26ல இருந்து 29க்குள்ள எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதனாலதான் சில அக்ரெசிவ் புரோக்கரேஜஸ் ரீசென்ட் ரேலியை சப்போர்ட் பண்ணி டார்கெட் பிரைஸை 8,355 rupees வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இன்னொரு சைட்ல பிசினஸ் சூப்பரா வளருது. ஆனா அதுக்காக ஷேர் பிரைஸ் இவ்வளவு அதிகமா இருக்கக்கூடாது. அதனால இப்போதைக்கு ஹோல்டுன்னு சொல்றாங்க. 1 year பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாக் ஹைலி வாலடைல். 52-week range 3,900 to 7,300 rupees plus. ரீசெண்டா Q1 financial year 27 ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டாக் ரேலிட் approximately 26% in 1 month as of early August 2026. BSE 100 இண்டெக்ஸ்ல டாப் கெய்னர்ஸா இருந்து ஒரு பாயிண்ட்ல கிராஷ் ஆகிட்டு இருந்த இந்த ஸ்டாக் இப்போ GLP-1 பெப்டைட் அப்புறம் US பயோசெக்யூர் ஆக்ட் சென்டிமெண்ட்னால ராக்கெட் வேகத்துல ரெக்கவரி ஆயிருக்கு. இமீடியட் growth triggers என்னன்னா, GLP-1 or peptide order inflows from global innovator companies. டயபிட்டிஸ் அப்புறம் வெயிட் லாஸ் மெடிசின்ஸ் $1 billion ஆர்டர்ஸ் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அமெரிக்கா சைனா ஃபார்மா கம்பெனிஸ் மேல கட்டுப்பாடுகள் விதிக்கிறதுனால இந்த அமெரிக்கா ஆர்டர்ஸ் எல்லாம் நேரடியா திவிஸ் லேப்ஸ்க்கு தான் வரும்னு எதிர்பார்க்கறாங்க. கஸ்டம் சிந்தசிஸ் செக்மெண்ட் growth இங்கதான் பிக் ஷிஃப்ட். முன்னாடி இவங்களுக்கு ஜெனரிக்ஸ் பிசினஸ் தான் பெருசா இருந்துச்சு. ஆனா லேட்டஸ்ட் Q1 financial year 27 ரிசல்ட்ஸ் படி இவங்களோட மொத்த ரெவென்யூல கஸ்டம் சிந்தசிஸ் மட்டும் 60% கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. வேல்யூவேஷன் ட்ரேடிங் அட் 75 PE, வெரி ரிச் கம்பேர்ட் டு செக்டர் ஆவரேஜ். The big spending.
திவிஸ் லேப்ஸ் இப்போ குளோபல் GLP-1 எடைக்குறிப்பு மருந்து மார்க்கெட்டை பிடிக்க அவங்களோட ஓவரால் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணவும் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ் கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷனுக்காக செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை சேல்ஸ் வால்யூம் எதிர்பார்த்த வேகத்துல ஏறலைன்னா ஃபிக்ஸட் காஸ்ட் இவங்களோட எப்டா மார்ஜின்ஸை கம்ப்ளீட்டா அமுக்கி நியர் டேர்ம் ப்ராஃபிட்ஸை பெரிய அளவுல குறைச்சிடும். ரெகுலேட்டரி சேஞ்சஸ் அண்ட் அப்ரூவல் டிலேஸ். ஃபார்மா இண்டஸ்ட்ரியில புது பிளான் கட்டி முடிச்சாலும் அமெரிக்காக்காக மருந்து அனுப்பணும்னா US FDA வந்து செக் பண்ணி அப்ரூவல் கொடுக்கணும். ஒருவேளை ஏதாச்சும் ஒரு பிளான்ட்ல சின்ன குவாலிட்டி இஷ்யூ வந்து அப்ரூவல் டிலே ஆனா இவங்க போட்ட கேபெக்ஸ் காசு அப்படியே முடங்கிடும். FII செல்லிங் ரிஸ்க் டியூரிங் ரிஸ்க் ஆஃப் பீரியட்ஸ், ஹை மல்டிபிள் ஸ்டாக் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுனால லாஸ்டா இவங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்ல இருக்கிற மொத்த கடன் வெறும் 7 கோடி ரூபாய் மட்டும்தான். ஆனா கைவசம் வச்சிருக்கிற கேஷ் அப்புறமா ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மதிப்பு 3414 கோடி ரூபாய். டு சம்மரைஸ், இது முழுக்க முழுக்க ஒரு growth driven ஸ்டாக். இது கிளாசிக் கிரேட் பிசினஸ் எக்ஸ்பென்சிவ் பிரைஸ் செட்டப். ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தா டெப்ட் ஃப்ரீ பேலன்ஸ் ஷீட், GLP-1 ஆர் பெப்டைட் டெயில்வின், பேக்வர்ட் இன்டகிரேஷன் மோட், கஸ்டம் சிந்தசிஸ் growth எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கு. நோ டவுட் இது குவாலிட்டி கம்பெனி தான். ஆனா ஸ்டாக் ஆல்ரெடி 75x PE ட்ரேட் ஆகுது அண்ட் ஒரே மாசத்துல 26% ரேலியும். அனலிஸ்டோட ஆவரேஜ் டார்கெட் 7080 ரூபாய். தற்போத பிரைஸை விட கீழே இருக்கு. மீனிங் ஸ்டோரி இஸ் பிரைஸ்ட் இன். மேபி ஓவர் பிரைஸ் ஷார்ட் டேர்ம்ங்கிற வியூ அனலிஸ்ட்ல பலருக்கும் இருக்கு. நியூ என்ட்ரி யோசிக்கிறவங்களா இருந்தா கரண்ட் வேல்யூவேஷன் ஸ்ட்ரெச்டா இருக்கிறதால ஒரு கரெக்ஷன் ஆர் கன்சாலிடேஷனுக்கு வெயிட் பண்ணி பெட்டர் என்ட்ரி பாயிண்ட் பார்க்கறது சேஃபர் அப்ரோச்சா இருக்கலாம். ஒரு இம்பார்ட்டன்ட் செக்டார் வைட் ரிஸ்க் பத்தி பேசியே ஆகணும். April 2, 2026 US announced reciprocal tariff on Indian goods. இது மேக்ரோ லெவல்ல இந்தியன் ஈக்விட்டிஸ் எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணியிருந்தது. எஸ்பெஷலி ஃபார்மா செக்டர்ல FII அவுட்ஃப்ளோஸ் அண்ட் ஏர்னிங்ஸ் எஸ்டிமேட் கட்ஸ் ட்ரிகர் பண்ண வைக்கிற கன்சர்னா இருந்தது. ஸ்பெஷாலிட்டி அண்ட் பயாலஜிக்கல் ப்ராடக்ட் டாரிஃப்ஸ்ல இருந்து எக்ஸெம்ட் ஆகலான்னு அனலிஸ்ட் ஃபீல் பண்றாங்க. ஆனா ஃபைனல் ஸ்ட்ரக்சர் இன்னும் கிளாரிட்டி வேணும். அது மட்டும் இல்லாம நார்மலா ரிப்போர்ட் சொன்னது இந்தியாவோட ஃபார்மா கம்பெனிஸோட நியூ ட்ரக் ஃபைலிங்ஸ் 20 இயரோட லோ டிக்ளைன் ஆயிருக்கு. இது கம்பெனியோட இன்னோவேஷன் பைப்லைன்ல ப்ரெஷரை இண்டிகேட் பண்ணலாம். அதனால இப்ப கம்பெனிஸ் எப்படி இதை அட்ஜஸ்ட் பண்றாங்கன்னு ட்ராக் பண்ணணும். ஸோ பாட்டம் லைன் என்னன்னா, ஃபார்மசி செக்டர்ல growth ட்ரிகர் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா மேக்ரோ அண்ட் ரெகுலேட்டரி ரிஸ்க்ஸும் ஈக்குவலா ரியல். டைவர்சிஃபிகேஷன் அண்ட் பொசிஷன் சைசிங் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்கமெண்டேஷன் இல்ல, இது ஒரு ஃபேக்சுவல் சம்மரி தான். பை பண்ணலாமா வேண்டாமாங்கிற டெசிஷன் உங்க ரிஸ்க் அப்பிடைட், இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசான் அண்ட் போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷனை பொறுத்தது. ப்ளீஸ் டூ யுவர் ஓன் ரிசர்ச் பிஃபோர் பை எனி ஸ்டாக்.